ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாயா அஞ்சலோ எழுதின போயம் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாயா அஞ்சலியோடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். மாயா அஞ்சலு 1928 to 2014. இவங்க வந்து 1928 பிறந்து 2014 இறந்துட்டாங்க. வாஸ் அ ஃபேமஸ் அமெரிக்கன் போயட் அண்ட் ரைட்டர், சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை எழுதும் ஒரு பெண். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட் அண்ட் இவங்க ஒரு எழுத்தாளர் அண்ட் இவங்க வந்து ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட். ஹர் ரியல் நேம் வாஸ் மார்கரெட் ஆனி ஜான்சன். இவங்களோட உண்மையான பேர் வந்து மார்கரெட் ஆனி ஜான்சன். ஷி பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸ் இன் மாடர்ன் லிட்ரேச்சர். இப்போ இருக்கிற இலக்கியத்தில் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. Her works often focus on identity, freedom, racism, courage and human dignity. இவங்களோட ஒர்க்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், ரேசிசம், கரேஜ், ஹியூமன் டிக்னிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். Her famous poem Still I Rise was published in 1978 and expresses the confidence, strength and the determination to overcome oppression. இவங்களுடைய இந்த போயம் ஸ்டில் ஐ ரைஸ் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1978 1978 இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எதை பற்றினா ஒரு தன்னம்பிக்கை, அப்புறம் அவங்களுடைய வலிமை, அப்புறம் வந்து அந்த பிளாக்ஸ்லாம் அந்த ஒயிட் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஒயிட்ஸ் வந்து இந்த பிளாக்கை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போயம் வந்து ஒரு மாயா அஞ்சலோ அவங்க வந்து ஒரு பிளாக், இவங்க வந்து ஒயிட்டோட டாமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக எழுதப்பட்டது தான் இந்த ஸ்டில் ஐ ரைஸ்ன்ற போயம். இப்போது இந்த ஸ்டில் ஐ ரைஸோட ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம். ஸ்டில் ஐ ரைஸ் நீங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்லாம் வந்து ஒயிட்ஸால் டாமினேட் பண்ணப்படுவாங்க. ஸோ ஒரு ரேசிசம், அவங்க வந்து எப்பயுமே இந்த ஒயிட்ஸ் வந்து பிளாக்ஸை வந்து ஒரு அடிமையாக தான் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்கள வந்து தலை நிமிரவே விட மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த யூரோப் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், ஸோ அங்கெல்லாம் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறது, ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மாயா ஆஞ்சலோ எழுதுனது தான் இந்த ஸ்டில் ஐ ரைஸ். இந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐ ரைஸ், நீங்கள் எவ்வளோ தான் எங்களை மட்டம் தட்டி எங்களை ரொம்ப தாழ்த்த இடத்துக்கு தள்ளினாலும் நாங்கள் திரும்பி ஸ்டில் ஐ ரைஸ், நான் திரும்பி எழுந்து வருவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க வந்து இவங்களை வந்து மிதிக்கிறாங்களாம், புழுதியோட புழுதியாக வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸ் வந்து ஒயிட்ஸ்லாம் மிதிக்கிறாங்களாம். பட் இந்த காற்றடிச்சு இந்த புழுதிலாம் எப்படி பறக்குமோ அதே மாதிரி நாங்கள் எழுந்து வருவோம், ஸ்டில் ஐ ரைஸ் அப்படிங்கிறாங்க. தென் இதில் வந்து மாயா ஆஞ்சலோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தங்க புதையல் இருக்க மாதிரி அவங்க சிரிக்கிறாங்க. அதனால அந்த ஒயிட்ஸ்க்கெலாம் அவங்கள பார்த்து ஒரு பயமாக இருக்கான். அந்த காலத்துலலாம் வெல்த்தி பீப்புள்ஸுக்கு பின்னாடிலாம் வீட்டில் வந்து எண்ணெய் கிணறு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து மாயா ஆஞ்சலோ என்ன சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு பின்னாடி நான் பெரிய எண்ணெய் கிணறு வச்சுருக்க அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எங்களை வந்து மட்டம் தட்டி தாழ்த்தினாலும் நாங்கள் திருப்பி உங்களுக்கு சரிக்கு சமமான இடத்துக்கு நாங்கள் திருப்பி வருவோம். நாங்கள் என்றைக்கு வரோமோ அன்னைக்கு வந்து எங்கள் முன்னோர்கள் விட்டு வச்ச கலாச்சாரம், எங்கள் பொக்கிஷம் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம். அப்போல்லாம் என்னென்னா, இந்த ஒயிட்ஸ் வந்து அந்த பிளாக்ஸை அடிமைப்படுத்தினதுக்கப்புறம் அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், ரிலீஜியனாக எல்லாத்தையுமே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இந்த மாயா ஆஞ்சலோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டில் ஐ ரைஸ், நாங்கள் திருப்பி எழுந்து வந்து எங்களோட கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்றாங்க இந்த போயமில். இப்போ வாங்க டெக்ஸ்ட்டை படித்து பார்ப்போம். ஸ்டில் ஐ ரைஸ், அ பவர்ஃபுல் போம் அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த ஸ்டில் ஐ ரைஸ்ன்ற போயம் வந்து ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான போயட். எதுக்காகனா சுயமரியாதைக்காக இது ரொம்பவே பவர்ஃபுல்லான போயம். அண்ட் கரேஜ் அண்ட் ரைசிங் அபவுட் டிஃபிகல்ட்டிஸ், எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நாங்கள் மேலே எழுந்து வருவோம். இந்த பிளாக் பீப்புள்ஸ்க்காக மாயா ஆஞ்சலோ எழுதின போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எங்களோட சுயமரியாதையை நாங்கள் மீட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த போயட் ஸ்பீக்ஸ் அகைன்ஸ்ட் த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சஃபரிங் ஃபேஸ்டு பை அப்ரிஷியேட் பீப்புள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயட் மாயா ஆஞ்சலோ வந்து அந்த அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி, அந்த ஒயிட் பீப்புள்ஸோட டாமினேட், அவங்கள வந்து துன்பப்படுத்துறது, இந்த கஷ்டப்படுத்துறதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களோட துன்பத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் நிச்சயமாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பிளாக் உமன், ஒரு கருப்பின பெண் இதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற எல்லா துன்பத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு சரிசமமாக ஒரு நாள் வந்து நிற்போம் அப்படிங்கிறாங்க. ஹி சேஸ் தட் நோ மேட்டர் ஹவ் அதர்ஸ் ட்ரை டு இன்சல்ட். இப்போது இந்த ஒயிட்ஸ் எல்லாமே இந்த பிளாக்கை வந்து எப்படிலாம் இன்சல்ட் பண்ணணும், எப்படி கஷ்டப்படுத்துறது, எப்படி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது, எப்படி அவங்கள அழிக்கிறது, இதை பற்றி மட்டுமே தான் யோசிப்பாங்க. இந்த ஒயிட்ஸ் வந்து எப்படி பிளாக்கை வந்து அசிங்கப்படுத்துறது, எப்படி ஹர்ட் பண்ணுறது, துன்பப்படுத்துறது, எப்படி அவங்களெல்லாம் அழிக்கிறது, இதை மட்டும்தான் யோசிப்பாங்க. ஷீ வில் கண்டினியூ டு
ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். அப்போ மாயா அஞ்சலோ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திருப்பி முயற்சி பண்ணுவோம், நாங்கள் விடாமுயற்சியோடு நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம், வலுவோடு நிற்போம். நீங்கள் என்ன தான் எங்களை வந்து கொல்ல ட்ரை பண்ணாலும், எங்கள் இனத்தை அழிக்க ட்ரை பண்ணாலும் நாங்கள் உங்களை எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிறாங்க இந்த போமில். இந்த போம் ஷோஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹோப். இந்த போம் என்ன சொல்லுது, எதை பற்றி இதுக்குன்னா ஒரு தன்னம்பிக்கை. எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் பின்னாடி போனாலும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்குது. மாயா ஆஞ்சலோ யூசஸ் அ ரிப்பீட்டட் ஃப்ரேஸ் ஸ்டில் ஐ ரைஸ். இதில் வந்து மாயா ஆஞ்சலோ ஒரு ஃப்ரேஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டில் ஐ ரைஸ் எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் ஸ்டில் ஐ ரைஸ் ஸ்டில் ஐ ரைஸ் ஸ்டில் ஐ ரைஸ்னு வரும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களை மிதித்து போட்டாலும் சரி நாங்கள் திருப்பி எழுந்து வருவோம், நீங்கள் வந்து எங்களுடைய அங்கீகாரத்தை அழித்தாலும் நாங்கள் திருப்பி வருவோம், நீங்கள் எங்களை எவ்வளோ நீங்கள் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தாலும் ஸ்டில் ஐ ரைஸ் நாங்கள் எழுந்து வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எம்பசைஸ் த விக்ட்ரி ஓவர் இன்ஜஸ்டிஸ் டு த சேலஞ்சஸ், த போம் செலிப்ரேட் இன்னர் ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம் அண்ட் தி பிலீஃப் தட் அ பர்சன் கேன் ஓவர் கம் த ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப். இந்த போம் எதை பற்றி, இந்த கவிதை என்ன பாராட்டுதுன்னா, இதில் வந்து மாயா ஆஞ்சலோ வந்து ஸ்ட்ரென்த்தை பற்றி, இன்னர் ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய உடல் வலிமை, அவங்களுடைய மன வலிமையை, இன்னர் ஸ்ட்ரென்த் மன வலிமையை பற்றி எழுதியிருக்கிறதுனால இந்த போயம் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ இவங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க இந்த போயம் மூலயமா. ஸோ அதை பற்றியும் பேசுது. அப்புறம் இதோட அவங்களுடைய ஒரு நபரோட நம்பிக்கை, எப்படி ஒரு ஸ்ட்ரகிள், அவங்களோட கஷ்டத்தெல்லாம் மீறி இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அவங்க நம்பிக்கை, இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படின்ற போம். தட்ஸ் ஆல் கைஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது சம்மரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.